இடம் மாறினாலும் கருத்துக்கள் அப்படியே இருக்கும் தற்போதைய பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு இது அலகு 2 2027 பாடத்திட்டத்தில் இது தொகுதி 1 ஆக இருக்கும். ஆனால் கற்றுக் கொடுக்கப்படும் விஞ்ஞான கருத்துக்கள் ஒன்றுதான். எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் ஸ்மார்ட் சயின்ஸ் ஹப் சேனலை பின்பற்றலாம். இந்த சேனல் தற்போதைய பாடத்திட்டத்திற்கும் பொருந்தும், எதிர்கால பாடத்திட்டத்திற்கும் பொருந்தும். விஞ்ஞானம் என்பது என்றும் மாறாத உண்மைகள். இப்போது வீடியோவை தொடங்குவோம். வணக்கம் குட்டி விஞ்ஞானிகளே. இன்னைக்கு நாம் ஒரு மாயாஜால சோதனை பண்ண போறோம். இந்த பெரிய போத்தல்ல நிறைய தண்ணி இருக்கு. இப்போ இந்த சின்ன போத்தல்ல ஊத்துறேன். அடடா, தண்ணி வெளியே சிந்திடுச்சே. அதான் சின்ன பாட்டுல எப்படி நிறைய தண்ணி அடங்கும். சரியா சொன்னீங்க. ஏன்னா இந்த சின்ன போத்தல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் தான் இருக்கு. பாருங்க, இதோட உள்ள இவ்வளோ இடம் மட்டும்தான் இருக்கு. இந்த இடம் நிறைஞ்சிடுச்சுன்னா மீதி தண்ணிக்கு எங்க போகும்? வெளியே சிந்திடும். முதல் ரகசியம், திரவங்கள், தண்ணி, ஜூஸ், பால் இடத்தை அடைக்கும். இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாம். இதோ பாருங்க, நான் இந்த சின்ன கல்லை தண்ணிக்குள்ள விடுறேன். வாவ், தண்ணி வெளியே வந்துடுச்சு பாத்தீங்களா? இப்போ ஒரு பெரிய கல்லை விடுறேன். ஐயோ, நிறைய தண்ணி வெளியே வந்துடுச்சு. ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? கல்லுக்கும் இடம் வேணுமே. அது உள்ள போய் உட்காரத்தான் அங்க இருந்து தண்ணியை வெளியே தள்ளிடுச்சு. பெரிய கல் சமம் நிறைய இடம் வேணும், சமம் நிறைய தண்ணி வெளியே வரும். இரண்டாவது ரகசியம், திண்ம பொருட்கள், கல், புத்தகம், பந்து இடத்தை அடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். இந்த போத்தல்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, காலி போத்தல். உறுதியா? பார்க்கலாமா? பாத்தீங்களா? தண்ணி உள்ள போக மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு தடுக்குது. அது என்ன? காற்று. அதுக்குள்ள காற்று இருக்கும். சபாஷ், பாருங்க. இப்போ நான் போத்தல சாய்க்கிறேன். காற்று குமிழிகளா வெளியே வருது. காற்று வெளியே போனதும் தண்ணி உள்ள போயிடுச்சு. மூன்றாவது ரகசியம், வாயுக்கள், காற்று கூட இடத்தை அடைக்கும். சரி குட்டி விஞ்ஞானிகளே, இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சோம்? கல் இடத்தை அடைக்கும், தண்ணி இடத்தை அடைக்கும், காற்று இடத்தை அடைக்கும். இப்படி இடத்தை அடைக்கிற திணிவு இருக்கிற எல்லா பொருட்களையும் விஞ்ஞான மொழியில சடப்பொருள், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில விஷயங்கள் இடத்தை அடைக்காது. வெளிச்சம். பல்ப் ஒளிய தண்ணிக்குள்ள விட்டா தண்ணி வெளியே வருமா? இல்ல. சத்தம், நாம கத்துனா தண்ணி வெளியே வருமா? இல்ல. சூடு, வெயில் பட்டு தண்ணி சூடாகும், ஆனா வெளியே வராது. இவையெல்லாம் சடப்பொருள் கிடையாது. இவை சக்தி, எனர்ஜி ஆகும். குழந்தைகளே, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் இந்த விளையாட்டு விளையாடுங்க. உங்க அறையில இருக்கிற பொருட்களை பாருங்க. புத்தகம் சடப்பொருளா? பந்து சடப்பொருளா? சூரிய ஒளிபம் சடப்பொருளா? பென்சில் சடப்பொருளா? யோசிச்சு பாருங்க, இது இடத்தை அடைக்குதா அப்படின்னு. நண்பர்களே, இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட பெரிய ரகசியம், இடத்தை அடைச்சிக்கிற எடையுள்ள எல்லாமே சடப்பொருள். அடுத்த தடவை நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான சோதனை பார்ப்போம். அப்போ சந்திக்கலாம்.